அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், என் கண்ணியத்திற்காக தங்களிடையே அன்பு கொண்டிருந்தவர்கள் எங்கே? இந்த நாளில் என் அரிசின் நிழலை தவிர வேறு நிழல் இல்லாத நாளில் நான் நிழல் தருவேன் என்று மறுமை நாளில் அல்லாஹ் கூறுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், என் உயிரை தன் கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக, நீங்கள் இறை நம்பிக்கை கொள்ளும் வரை சொர்க்கத்தில் நுழைய மாட்டீர்கள். நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு கொள்ளும் வரை நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டவராக மாட்டீர்கள். எதை நீங்கள் செய்தால் ஒருவருக்கொருவர் அன்பு கொள்வீர்களோ அதை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? அது உங்களுக்கிடையே சலாம் கூறிக்கொள்வதாகும். இதனால் அன்பு கொள்வீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகம் என்பது அன்பு என்ற ஒரு இயக்கத்தின் அடிப்படையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அன்பில்லாத மனிதர்கள் இந்த உலகத்திலும் சோபிப்பதில்லை, மறு உலகத்திலும் சோபிப்பதில்லை. இந்த அன்பை பெற்றுத்தரக்கூடிய காரியங்களில் இஸ்லாம் நிறைய காரியங்களை நமக்கு வகைப்படுத்துகிறது. அந்த ஒன்றில் முஹம்மன் கூறுவதும், அதாவது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று அவர்களுக்கு சலாம் உரைப்பதும் ஒன்றாக இருக்கிறது. சகோதரர்களே, பொதுவாகவே சலாம் உரைக்கக்கூடிய பழக்கம், அதிலும் குறிப்பாக சலாத்தை ஆரம்பத்திலேயே யோசிச்சு பார்த்துட்டு இல்லை, சலாத்தை பார்த்த உடனேயே டக்குன்னு சலாம் சொல்லக்கூடிய பழக்கம் உள்ளவர்கிட்ட கண்டிப்பாக சத்தியமாக பெருமை இருக்கவே இருக்காது. யார் ஒருவர் சலாமில் முந்துகிறாரோ அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பெருமை என்பதும் ஆணவம் என்பதும் நான் என்ற மமதை என்பதும் அழிந்து போகும். யார் சலாத்தில் யோசித்து சலாம் சொல்கிறார்களோ இந்த நபர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆணவமும் பெருமையும் தற்பெருமை ரொம்ப அதிகமாக இருக்கும். சகோதரர்களே, ஏன்னா அது சலாம் அப்படின்றது பிறருக்கு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான துவா. இந்த துவாவை நான் பார்த்த மாத்திரத்திலேயே செய்வதாகிறது அவர் மீதுள்ள அந்த அன்பையும் அவர் மீதுள்ள அந்த கரிசனையும் அதிகப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் நான் என்ற அந்த மமதை தன்மையை என்னை விட்டு நீக்கி விடுகிறது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்தவர் அறியாதவர் என்பதை தாண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை விட வயதில் சிறிய மக்களுக்கு சலாம் உரைத்திருக்கிறார். அப்போ இது பெருமை உள்ளவருக்கு கண்டிப்பாக வந்திருக்காது. சின்ன வயதில் உள்ள குழந்தைகளுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் உரைத்திருக்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய சில அறிவிப்புகளின்படி, சில சஹாபாக்களுடைய அறிவிப்புகளின்படி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள்லாம் விளையாடி கொண்டிருப்போம். சின்ன பிள்ளைங்க சொல்றாங்க, நாங்கள்லாம் விளையாடி கொண்டிருப்போம். அந்த இடத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்து போனாங்கன்னு சொன்னா எங்களுக்கு சலாம் சொல்லுவாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அவர்கள் சலாம் உரைப்பார்கள் அப்படின்ற ஹதீஸை நம்ம பார்க்குறோம். சகோதரர்களே, இப்படி எக்ஸெட்ரா சொல்லிக்கொண்டே இருக்கலாம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில் நலிந்த மக்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களுடைய உள்ளத்தை கவரக்கூடிய விதத்திலே, அவங்களுடைய உள்ளம் ஆசுவாசப்படக்கூடிய விதத்திலே தன்னுடைய வாழ்க்கையில் அன்பை அமைத்து கொண்டார்கள். மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி மதீனா முனவ்வராவில் சுற்றி கொண்டே இருப்பார். அவருக்கு பக்கத்தில் கூட போகிறதுக்கு யாரும் தயங்குவாங்க. அந்த அளவுக்கு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்மணி தன்னை தாக்கி விடுவாரோ என்று மற்றவர்கள்லாம் ஒதுங்கி விடக்கூடிய ஒரு சூழலில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு முறை அந்த பெண்மணி கையை பிடிச்சி என்ன செய்து இழுத்து சொல்லுது, என் கூட வா, நான் உன்கிட்ட சில விஷயங்கள் பேசணும்னு சொல்லி. அதாவது மனநிலை பாதிக்கப்பட்டவங்க என்ன பேசுவாங்கன்றது நமக்கு தெரியும், எதை பேசுவாங்கன்றது நமக்கு தெரியும், சம்பந்தம் இல்லாத விஷயங்களை பேசுவாங்க. ஆனாலும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியின் உள்ளம் லேசாக கூட காயப்பற்றக்கூடாது, மனம் வருத்தப்பற்றக்கூடாதுன்னு சொல்லி அவர் பின்னாடியே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று நான் உன் இடத்துக்கு வர்றேன்னு சொல்லி அந்த பெண் கொண்டு போய் என்ன செய்யும்னா ஒரு இடத்துல உட்கார வைத்து கண்டதையெல்லாம் பேசும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த உலகத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர காரணமாக இருந்தது என்ன குணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆன்மீகம் மட்டும் இல்லை, ஆன்மீகத்தில் மட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர கிடையாது, அன்பினால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்தார்கள். இன்னைக்கு உணர்வுள்ளவனை கூட, அதாவது நல்ல மனநிலை சரியாக இருக்கக்கூடிய
நல்ல ஒரு நல்ல அறிவாளியாக இருக்கக்கூடிய ஒருவனுடைய உணர்வை கூட நம்மளால உணர முடியாது. என் பெத்த மகனுடைய உணர்வு கூட உணராத எத்தனையோ தந்தைகள் இந்த உலகத்துல வாழ்றான். பெற்ற மகனுடைய உணர்வை கூட புரிந்து கொள்ளாத எத்தனையோ பெற்றோர்களை நம்ம பார்க்கிறோம். அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு இருக்கிறவன் தன்னுடைய பிள்ளைகளை லேசா கூட பார்க்க மாட்டேங்கிறான். அப்படிப்பட்டவர் அடுத்தவனுடைய உணர்வை எப்படி உணர முடியும்? கண்டிப்பாக உணர முடியாது. இங்கே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவு ஞானம் உள்ளவன், அறிவு கொஞ்சம் கம்மியா இருக்கிறவங்க, மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, ஏழ்மை நிலையில உள்ளவங்க, வசதியானவங்க என்று பாரபட்சமே இல்லாமல் முஹம்மது ரசூலுல்லாஹ் தன்னுடைய அன்பை தந்தாங்க. அதனாலதான் ஆகிரத்துல மறுமை நாள்ல அல்லாஹ்வுடைய அர்ஷில் இடம்பெறக்கூடிய அளவுக்கு அன்பு என்பது ஒரு மிகச்சிறந்த இடத்தை வகிக்கிறது. மறுமை நாள்ல அரிசில இடம்பெறதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டும்தான், 7 நபர்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த 7 நபர்கள்ல முக்கியமான நபராக யாருன்னா பிறர் மீது அன்பு செலுத்தினவங்க, பிறர் மீது பிற மக்களின் மீது அன்பு செலுத்தினவங்க. அவங்க எந்த கேட்டகரியில இருந்தாலும் சரிதான், அன்பு செலுத்திட்டாங்கன்ற அந்த ஒரு காரணத்திற்காக இபாதத்தில் அவங்க முன்ன பின்ன இருந்துட்டா கூட இந்த அன்பு என்பது அவர்களை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. மறுமையில மிகச்சிறந்த அரசின் நிழலில் இடம் தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழக்கூடிய காலமெல்லாம் நமக்கு அன்பெனும் விதையை அல்லாஹ் விதைத்து அதை விருட்சமாக ஆக்குவானாக. உலகத்தில் எந்த ஒரு மனிதனையும் என்னுடைய அன்பினால் மாற்றினேன் என்ற ரீதியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மையும் உங்களையும் வாழ வைப்பானாக. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த காணொளியை பற்றியுள்ள உங்களுடைய கருத்துக்களை கமெண்டாக பதிவு செய்யுங்கள், பிற மக்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இது போன்ற சேனல்களுக்கு நீங்கள் உத்வேகத்தை தாருங்கள். உலகத்தின் வாழ்க்கையிலே அன்பு என்ற முக்கியமான ஒன்றை அரிதாரமாக பூசி எல்லா மக்களிடத்திலும் அன்பு செலுத்துதல் என்ற அந்த ஒன்றை செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நசீபாக்குவானாக. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.